ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜென். யூ ஜாயின் வித் ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான அப்போஸ்தலர், கடைசி அப்போஸ்தலர் கூட நம்ம சொல்லலாம். அவர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூதாஸ். ஸோ யூதாஸை பற்றி தான் இப்போ நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யூதாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூதாஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்பிக்கை துரோகி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த கதாபாத்திரத்திற்கு மிக உரிமையானவர், உரித்தானவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம யூதாஸ் தான். ஸோ இவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யாக்கோப் இருக்கார் இல்லையா, யாக்கோப்பினுடைய பையன் தான் இந்த யூதாஸ். ஜேம்ஸோட சன்னு தான் இந்த யூதாஸ். ஸோ இவரும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயேசுவின் சீடராக ஜாயின் ஆகிறாரு, சேர்ந்துருக்கிறாரு. ஸோ அப்போ இந்த 12 சீடர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசுவோடைய அற்புதங்கள் செய்வதற்காக, அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும், அவருடைய இணைந்து கடவுளுடைய அன்பை பெறுவதற்காக எல்லாருமே பாடுபட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூதாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அப்பா மூலியமாக இயேசுவோடைய இவரும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பையனும் உள்ளார ஜாயின் ஆகிறாரு. இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருவூலர் அப்படின்னா என்ன அப்படின்னா, பணத்தை நிர்வகிக்கிறவர். ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத அலுவலகத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கணக்குகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாக அதிகாரி அப்படின்னா யார் அப்படின்னா இந்த யூதாஸ். ஸோ பணத்திலேயே புழங்குறவர், பணத்திலேயே வந்து நிர்வகிக்கிறவர், அதுதான் அவருடைய தொழிலாக இருந்தது. இவரும் பார்த்திங்க அப்படின்னா அதே ரோமன் எம்பையர் அந்த பகுதியில் தான் பிறந்திருக்கிறாரு. ஸோ அவங்க அப்பா மூலியமாக இவரும் வந்து இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளுக்குள்ளார இயேசுவோடைய சீடராகவே போகிறாரு. ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாரும் உட்காந்து உலகம் வந்து எப்படி இருக்க போகுது, மெஸ்ஸியா எப்படி வரப்போகிறாங்க, அவர் என்னென்னலாம் வந்து மக்களுக்கு சொல்கிறாரு, எப்படியெல்லாம் வந்து மக்களை குணப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாம் ஆச்சரியமாக பேசிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ எல்லோரும் வந்து ஒன்றா சீடர்கள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல, அதாவது கெத்சமனி, ஸோ அந்த ஒரு இடம், தோட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கார்டனில் உட்காந்து அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த 12 சீடர்களும் சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜீசஸ் வந்து சடனாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உங்களில் இருக்கக்கூடிய 12 பேரில் ஒருத்தர் வந்து என்னையை வந்து ரோமன் எம்பையர், அதாவது ரோம பேரரசுக்கு என்னை காட்டி கொடுப்பீங்க அப்படிங்கிறத அவர் தெளிவாகவே சொல்லிட்டார். அது யார் அப்படிங்கிறத அந்த 12 சீடர்கள் யாருக்குமே தெரியலை. எல்லோரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நீயா நானா, நீயா நானா அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் இயேசு வந்து பிடிக்கிறதுக்காக என்னாங்க அப்படின்னா, ஏன்னா ரோம பேரரசு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து யூதர்கள். ஸோ யூதர்கள் குலத்தில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஜீசஸ். ஸோ இவர் வளர்றதும், இவர் வந்து மக்களை குணப்படுத்துறதும், இறைவனோட இறைவனாக ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்கிறதுனால மக்கள் இவர் பின்னாடி அதீத கூட்டம் செல்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை கைது செய்து கொலை செய்யலாம் அப்படிங்கிறதுல அந்த ரோம பேரரசு ஏரோது மன்னன் அப்படிங்கிறவரை ரொம்ப தீவிரமாக இருக்கார். அதனால தான் ஜீசஸை அவங்க தேடிட்டு இருக்காங்க, வேறு எதுக்கும் கிடையாது. எந்த தவறும் வந்து ஜீசஸ் செய்யலை, அதனால் தேடலை. இவரை வந்து யூதர்கள் அப்படிங்கிறதுனால அவரை கொலை செய்வதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரோம பேரரசு தேடிட்டு இருக்கு. ஸோ அப்போ தேடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 12 சீடர்கள் இருக்காங்க இல்லையா, மக்களும் காட்டி கொடுக்கல, சீடர்களும் காட்டி கொடுக்கல. ஆனால் அந்த 12 சீடர்களில் ஒரு சீடர் கண்டிப்பாக காட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய 12 சீடர்களில் ஒருத்தருக்கு மட்டும் மனசு திக்குன்னு பயந்துட்டு இருக்கு, நம்மளை தான் சொல்கிறாரு அப்படின்னு. அது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம யூதாஸ். உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டின்னர், அதாவது அந்த விருந்து, இரவு விருந்து இருக்கு இல்லையா, உணவு விருந்து, அதிலேருந்து வெளியில் எழுந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ எந்திரிச்சு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியல இவர் எதுக்கு எந்திரிச்சு போகிறாரு, ஜீசஸ் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த ஓமை வந்து யாருக்குமே புரியலை. அதுக்கப்புறம் அவர் போன ஒரு 5 நிமிடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரோம அதிகாரிகள், பேரரசினுடைய அதிகாரிகள் வந்து தங்களுடைய கையில் அந்த ஈட்டி, வாள், நைஃப், கத்தி இதெல்லாம் வச்சுட்டு ஜீசஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க, அவரை பிடிச்சிட்டாங்க. ஸோ எப்படி வந்து ஜீசஸை காட்டி கொடுத்தாரு யூதாஸ் அப்படின்னா, கிட்ட போய் ஜீசஸ், ஏன்னா எல்லாருமே ஜீசஸ் மாதிரி ஃபேஸ் கட்டில் இருக்காங்களே, எல்லாரும் அண்ணன் தம்பி வேறு இல்லை. ஸோ அதனால் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாரு, யூதாஸ் வந்து அவர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் ஷர்ட்டு தான் போட்டிருப்பாரு. அவருடைய ஹேர் பார்த்திங்க அப்படின்னா சிகப்பு கலரில் தான் இருக்கும். ஸோ சிகப்பு சட்டை, சிகப்பு நிறம் தான் முடியும், அவருடைய முடியும் பார்த்திங்க அப்படின்னா சிகப்பு கலர். ஸோ இந்த சிகப்பு தான் அவருடைய அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜீசஸை
ரொம்ப பாசமாக அவர்கிட்ட இருக்கிற மாதிரி அவரை போய் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்றாரு. அது ஏன் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காட்டி கொடுப்பதற்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் அதிகாரிகளுக்கு யார் ஜீசஸ்னே தெரியாது. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால தெரியாது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கிட்ட போய் முத்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்து காட்டி கொடுத்துட்றாரு. ஸோ அப்போ அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருச்சு, எஸ் எனக்கு காட்டி கொடுக்குறது யார், யூதாஸ் வந்து அவர்களுடைய ரோம பேரரசனுடைய ஆள். ஸோ அவர் உடனே அங்கே காட்டி கொடுத்துட்டு அவர் வெளியில் போயிடுறாரு. வெளியில் போன செகண்டு என்ன ஆகிடுது, 5 நிமிடங்களுக்குள்ளார இந்த அதிகாரிகள் வந்து ஜீசஸை கைது செய்கிறாங்க. ஸோ கைது செஞ்சதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் சிறையில் அடைத்து அதன் பிறகு சிலுவையை சுமக்க விட்டு கிட்டத்தட்ட பல மைல்கள் தூரம் நடக்க விட்டு ஆணி அடித்து முள்முடி சுமந்து அதற்கு பிறகு சிலுவையில் மறிக்கப்படுறார் ஜீசஸ். ஸோ இந்த தண்டனை தான் அவருக்கு வழங்கப்படுகிறது. இந்த தண்டனை வழங்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான அப்போஸ்தலர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம யூதாஸ் தான். இதை ஜீசஸ் அவருடைய வாயினாலேயே அவர் சொல்லிட்டார், நீ தான் என்னை காட்டி கொடுப்ப அப்படின்னு. இவர் வந்து பணத்திலேயே நிர்வகிக்கிறவர் இல்லையா, கருவூலர் இல்லையா. ஸோ அதனால் பணத்தில் மட்டும் அவர் வந்து ரொம்ப கெட்டிக்காரர். அவர் வந்து இந்த ஏழை மக்களுக்கு கொடுப்பதோ அதெல்லாம் விரும்ப மாட்டார். பணம் இருந்தால் போதும், எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை துரோகியாக இருந்திருக்கிறாரு. ஸோ அப்போ ஏரோது மன்னர் மற்ற அப்போஸ்தலர்கள் யாருமே அவரை காட்டி கொடுக்கல. உடனே இவரை காட்டி கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட அவங்க எப்படி கமிஷன் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 தினார். ஸோ 30 தினார் அப்படிங்கிறது $3000 அப்படின்னா இந்திய மதிப்பாக்கு அது எவ்வளவு கால்குலேட் பண்ணிக்கணும். $3000 அப்படிங்கிறது 30 வெள்ளிக்காசு. ஸோ இந்த 30 வெள்ளிக்காசுக்காக $3000 அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், நீ எனக்கு ஜீசஸை காமிச்சு கொடுத்துரு அப்படின்னு மன்னர் ஏரோது மன்னன் அவர்கிட்ட பேரம் பேசியிருக்கார். அந்த கமிஷனுக்கு அவரும் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஓகே நான் 3000 தினார் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு ஜீசஸை நான் காட்டி கொடுக்குறேன், நான் அவருடைய கூட்டத்தில் தான் இருக்கேன், நான் உங்களுடைய ஆளாக இருந்தால் அவர் என்னென்னலாம் செய்கிறாரோ அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் எங்கே வருவார் எங்கே இருப்பார் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன், நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படிங்கிறத கரெக்டாக தெளிவாக சொல்கிறாரு நம்மளுடைய யூதாஸ். இதை தான் ஜீசஸ் அப்பயே சொன்னார் இரவு விருந்தில், இந்த சீடர்கள்லேயே எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகி இருக்குங்க அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார். ஸோ அந்த காலத்திலேயே நம்பிக்கை துரோகினா எப்படி இருப்பாங்க, பணத்திற்காக என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஜீசஸ் தன்னுடைய வாழ்க்கை வரலாறில் மக்களுக்கு காமிச்சிருப்பார். அதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது. அதாவது இறைவனுடைய கடைசி அப்போஸ்தலர் யூதாஸ் பண்ணக்கூடிய வேலைகள். ஸோ இதை வந்து மத்தேயு வந்து ரொம்ப கடினமாக சாடியிருப்பார். அதாவது இறைவனோட இருந்துக்கிட்டே இறைவனை பற்றி இவ்வளவு இதாக பண்ணிட்டியே அப்படின்னு எல்லாரும் பேசும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படி. இதுதான் யூதாஸினுடைய வாழ்க்கை வரலாறு. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் கடவுளுடைய காதல்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி.